இன்னைக்கு எபிசோட்ல பாக்யா அவங்க போட்ட காஃபியை குடிச்சிட்டு அவங்களையே பெருமையா பேசிட்டு இருக்காங்க. மயு அவங்கள பார்த்து சிரிக்கிறா. ராதிகா பிரெக்னன்ட் பத்தி மயு பாக்யா கிட்ட சொல்ல போகும்போது ராதிகா வந்து தடுத்து அவளை வெளியே கூட்டிட்டு போறாங்க. எழிலும் அமிர்தாவும் ஏதோ கல்யாணத்துக்கு போக ரெடியாகி வராங்க. எழில் பாட்டி கிட்ட பேச ட்ரை பண்றான். ஆனா அவங்க பேசல. எழில் நிலா கிட்ட சொல்லி பாட்டிய கல்யாணத்துக்கு வர சொல்றான். ஆனா பாட்டி, நான் உன் கூட தான் பேசவே கூடாதுன்னு இருக்கேன்ல, நீ கூப்பிடுற இடத்துக்கெல்லாம் நான் வரமாட்டேன்னு கோவப்படுறாங்க. பாட்டி எழில் கிட்ட, நிலா உன்ன அப்பான்னு கூப்பிடுறதால அவன் உன் குழந்தை கிடையாது, அவ வளர்ந்ததுக்கு அப்புறம் நீ அவளோட அப்பா இல்லைன்னு தெரிஞ்சா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருன்னு சொல்றாங்க. அதுக்கு பாக்யாவும், இதெல்லாம் ஏன் இப்ப பேசுறீங்க, அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்றாங்க. எழிலும் அமிர்தாவும் வெளியே கிளம்புனதுக்கு அப்புறம் பாக்யா பாட்டி கிட்ட ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு கேக்குறாங்க. பாட்டியும், நான் அவனை குழந்தை பெத்துக்க தானே சொன்னேன், அதுக்கு ஏன் எல்லாரும் என் கிட்ட சண்டை போடுறீங்கன்னு கேக்குறாங்க. ராதிகாவோட அம்மா இன்னும் விஷயத்த வீட்டுல சொல்லலையான்னு கேக்குறாங்க. ராதிகாவும் இன்னும் சொல்லலைன்னு சொல்றாங்க. ராதிகாவோட அம்மா கோபிக்கு கால் பண்ணி வீட்டுக்கு வர சொல்றாங்க. கோபி வீட்டுக்கு வந்த உடனே, வாங்க உங்க வீட்டுக்கு போலாம், போய் விஷயத்த சொல்லலாம்னு கூப்பிடுறாங்க. அதுக்கு கோபியும், நீங்க எல்லாம் சொல்ல வேண்டாம், நானே சொல்லிக்கிறேன்னு சொல்றாரு. ஈஸ்வரி பாட்டி ராதிகா கிட்ட, நீ உலகமே அழிஞ்சாலும் ஆபீஸ்க்கு போயிடுவியே, இன்னைக்கு போகலையான்னு கேக்குறாங்க. ராதிகாவும் உடம்பு சரியில்லாததுனால வீட்டுல இருந்தே வேலை பார்க்க போறேன்னு சொல்றாங்க. ராதிகா மாடியில நின்று அவங்க அம்மாவோட போன்ல பேசிட்டு இருக்காங்க. பாக்யாவும் அவங்க பேசுறத கேட்டுட்டு இருக்காங்க. பாக்யா ராதிகா கிட்ட, உங்களுக்கு என்னாச்சு, ஒரு மாதிரி இருக்கீங்க, நீங்க நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா பிரெக்னண்டா இருக்கிறவங்க நடந்துக்கிற மாதிரி இருக்குன்னு கேக்குறாங்க. ராதிகாவும், ஆமா நான் பிரெக்னண்டா இருக்கேன்னு சொல்றாங்க. அதை கேட்ட பாக்யாவும் ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. ராதிகாவும், நாங்களே எதிர்பார்க்கல, எல்லார்கிட்டையும் எப்படி சொல்றதுன்னு தெரியலன்னு சொல்றாங்க. பாக்யாவும் என்ன சொல்றதுன்னு தெரியாம, நல்ல விஷயம் தானேன்னு சொல்றாங்க. ராதிகா கீழே போனதுக்கு அப்புறம் கூட பாக்யா ரொம்ப ஷாக்லயே நின்னுட்டு இருக்காங்க.